அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரே பலன், அதாவது சனி பகவானுடைய கிரக பயிற்சி, சனி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார்? சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார்? இருக்கிறதுலே அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான். 2.5 வருஷம் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்யற இந்த சனி பயிற்சி பாருங்க, வரக்கூடிய மார்ச் மாசம் 29ஆம் தேதி புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது, இதுக்கான ஃபுல் பதிவு தான். இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இதுல கடைசி மட்டும் பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அம்மன் அருள் டிவில நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, பொதுவாக கும்பராசி இதுலயுமே ஒரு லாபகரமான ராசி எதுனா அந்த கும்பராசி தான். இங்க எப்போதுமே ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரங்க. ஏன்னா பயங்கரமான ஒரு லாபகரமான ஒரு சிந்தனை கும்பராசியை பொறுத்தவரை இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ராசியுடைய குணமே பாருங்களேன், இதுலயுமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் பயங்கரமா இருக்கும். ஒரு புத்திசாலி குணமும் கும்பராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ராசியுடைய அதிபதி சனி பகவான் வர்ற நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை, எங்கே போனா ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்த கௌரவத்தை பார்க்கக்கூடிய குணம், உங்களுடைய குணம் எல்லாமே பிரம்மாண்டமா யோசிப்பாங்க. இவங்களுடைய சிந்தனை எல்லாமே பிரம்மாண்டமா நம்ம ஏதாச்சும் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். கும்ப ராசியை பொறுத்தவரை பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய குணமும் புத்திசாலி குணமும் நல்ல ஒரு ஞானமான அறிவுத்திறனும், எந்த வேலை கொடுத்தாலும் அது ஃபாஸ்டா அந்த வேலை பார்க்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டியும் கும்பராசி கிட்ட அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி, உங்களுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகுது? யாரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, கோடீஸ்வரா இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த சனி பகவானை கண்டு பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வரங்கிற பட்டம் கிடையாது. உங்களுடைய ராசி அதிபதிக்கு தான் சனீஸ்வர பகவான்கிறாங்க. சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார்? பழமொழியே உண்டு. ஏன்னா ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கியமான கிரகம் எதுனா சனி பகவான் தான். ஒரு மனிதனுக்கு ஒரு பொருளை இயக்கணும்னா சனி பகவானுடைய தொடர்பு இருக்கணும். சனி பகவான் நல்லா ஜாதகத்துல பலமா இருக்கணும். அப்பதான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம இயக்க முடியும். தொழிலுக்கு காரகர் சனி பகவான், இரும்புக்கு காரகர் சனி பகவான், மக்களுடைய தொடர்புக்கு காரகர் சனி பகவான். அழுக்கான பொருட்கள் எல்லாமே, வியாபாரம் பொருட்கள், பழைய பொருட்கள், பழைய காரை வாங்கி விற்கிறது பண்றது எல்லாமே இந்த சனி பகவானுடைய தொடர்பு இருந்தாதான் பண்ண முடியும். விவசாயத்துக்குமே சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம். மோட்டாருக்குன்னா யாரு? சனி பகவான் வேணும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் எல்லாமே செவ்வாய் சனி செவ்வாய் தான் எல்லாம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட முக்கியமான கிரக பயிற்சி தான் அந்த சனி பகவானுடைய கிரக பயிற்சி. கும்பராசிக்கு நல்லதா கெட்டதா? ஜென்ம சனியில இருந்தீங்க, அடுத்து பாத சனிக்கு போறீங்க. 5 வருஷம் 7.5 சனியை பூர்த்தி பண்ணி முடிச்சுட்டீங்கன்னா 2.5 வருஷம் உங்களுக்கு 7.5 சனி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப 7.5 சனி நல்லதா பண்ணுச்சா கெட்டதா பண்ணுச்சா? அது உங்க ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். உங்க லக்னத்திலிருந்து சனி பகவான் நல்லதா இருந்திருந்தால் நிறைய பேருக்கு நல்ல ஒரு யோகங்கள், இட யோகங்கள், பூமி யோகங்கள், வேலை யோகத்தும், படிப்பு, கல்வி, உத்தியோகம் எல்லாமே சூப்பரா டாப்பா வந்தவங்க யாருன்னா கும்பராசியா இருப்பாங்க. 7.5 சனி நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு பாதிக்க நிறைய நல்ல பலனை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதே லக்னத்திலிருந்து சனி பகவான் பாதக அதிபதியோ மாரக அதிபதியோ இல்ல உங்களுக்கு அவரு கெட்ட ஸ்தானத்திலேயோ ஒரு நட்சத்திரம் மாறி இருந்தாவோ ஏதாச்சும் ஒரு அமைப்புல தடையில இருந்தாருன்னா பயங்கரமான ஒரு தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு வரும்? கும்பராசிகர்களுக்கு வந்திருக்கும்.
என்ன பிரச்சனை பண்ணுவார்? அவருடைய வேலை என்ன? சனி பகவான் ஃபர்ஸ்ட் வேலையில தடை பண்ணுவார், அவ்வளவுதான். கும்பராசிக்காரங்க நிரந்தரமான ஒரு வேலையாக ஒரு வருஷமா அவங்க வேலை பார்க்க முடியல. நல்ல வேலையே கிடைக்கல. நினைச்ச படிப்புக்கு நல்ல இவங்க படிச்ச படிப்புக்கு வேலை இல்லை. நாளைக்கு வாங்க இன்னைக்கு வாங்கன்னு சொல்றாங்க, நான் நல்ல வேலை அமைய முடியல. நிறைய பேர் வேலையை விட்டுட்டு வெளில வந்தவங்க ரொம்ப பேர், வேலையால நிறைய வழக்குகளை சந்திச்சவங்க நிறைய பேர். யாரு? கும்பராசிக்காரங்க. வருமானம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கீழே இறங்கிட்டாங்க. வருமானம் பொருளாதாரம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கல. எல்லாமே குடும்பத்துக்காக எல்லா காசையும் போட்டு செலவு பண்ணிவிட்டு ரொம்ப தடுமாற்றத்துக்கு கீழே போயிட்டாங்க. எதுவுமே ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல விஷயத்துல பார்க்க முடியல. பெருகொண்ட பணமோ லாபமோ வருமானமோ எதுவுமே சரியா அமையல இவங்களுக்கு. காசால பிரச்சனை, பணத்தால பிரச்சனை, டாக்குமெண்டால பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்துச்சா? கும்பராசிக்கார கேட்டா சொல்லுவாங்க, ஆமாங்க இருந்துச்சுங்க. என்னங்க லைஃப் ரொம்ப நான் தடைப்பட்டேன், ரொம்ப நொந்துட்டேன் வாழ்க்கையில. படிப்புகளையும் சரியா குழந்தைகளுக்கு அமையல, இவங்க படிக்கிறவங்க சரியா அமையல, உடம்பு மருத்துவமனைக்கு போகாத ஆளே இல்லை, ஒரு மந்தமாக ஒரு சோம்பேறியாக இருக்கிறாப்புல. ஒரு வருஷம் 2 வருஷமா சோம்பேறியாவே அவங்க இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு ஓரமா போய் இவங்க அப்படியே லைஃபை கண்டு ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு இந்த கும்பராசிகளுக்கு வந்துச்சான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கும்பராசிக்காரங்க, அதனால நம்ம சொல்றோம். யாருடைய லக்னத்துக்கு சனி பகவான் கெட்டு போயிருந்தாலும் இது எல்லாத்துக்குமே பொருந்தாதுங்க. இது எல்லாத்துக்குமே பொருந்தாது. நம்ம சொல்லக்கூடிய பலவீனம் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் பொருந்தும். இப்ப இந்த சனி பகவானுடைய பயிற்சி ஜென்ம சனியோட பாத சனி அதிகமா பாதிக்காது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. பாதிக்காது. உங்களுக்கு ஏன் பாதிக்காது? காரணம் உண்டு. பாதிக்கும், பாத சனியும் சில பேருக்கு பாதிக்கும், ஆனா பாதிக்காது. உங்களுக்கு மட்டும் பாதிக்காது. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, அதுக்கு என்ன பாதிக்காது, என்ன காரணம் நம்ம சொல்லுவோம். பொதுவா இந்த சனி பகவான் வந்துட்டாருன்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வருமானத்தை பத்தி தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம ஏதாச்சும் நம்ம சாதிக்கணும், நல்லா ஒழுக்கமான குணம், ஒரு தன்மையான குணம் உங்க மனசுக்குள்ள ஓடும். இனிமையாச்சும் நல்லா நம்ம நல்ல பேர் எடுக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அந்தஸ்தா வாழணும், கௌரவம் ஆகணும், கெட்ட பேர் எடுக்கக்கூடாது, கெட்ட விஷயத்துக்கு போயிட்டோம், நம்ம கெட்ட விஷயத்துக்கு போகக்கூடாது, நல்ல விஷயத்துக்கு நல்ல சிந்தனைக்குள்ள வரணுங்கிற எண்ணங்கள் உங்க மனசுக்குள்ள ஓடும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப நிறைய பேருக்கு பாருங்க, நிரந்தரமான வேலை, சூப்பரான வேலை, அனுகூலமான வேலை உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட நல்ல வேலை, எதிர்பார்க்காத ஒரு டாப்பான வேலை கிடைக்கும். இப்ப ஏன் உங்களுக்கு இந்த பாத சனி பாதிக்காது? இப்ப சொல்ற காரணம் வேற ஒண்ணும் கிடையாது. குரு பகவானுடைய வீட்டுல சனி பகவான் நிக்கிறார். ஏன் இந்த 7.5 சனியில பாத சனி மட்டும் கும்பராசியை பாதிக்காதுன்னா இதான் ரீசன். அதாவது குரு பகவான் வீட்டுல சனி பகவான் நிக்கிறாரு. குரு பகவான் பாருங்க, ஒரு சில தினத்துக்கு அப்புறம் 5ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார். எங்கேயோ புதனுடைய வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு, மிதுனத்துக்கு. மிதுனத்துல இருந்து பாத்தீங்கன்னா 9ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கிறார். குரு பகவானுக்கு 2 பார்வை சூப்பரா இருக்கும். ஒண்ணு 5ஆம் பார்வை, அடுத்து 9ஆம் பார்வை. 9ஆம் பார்வை தான் சிறப்பு பார்வைங்கிறாங்க. அதுக்கு பழமொழி சொல்லுவாங்கல்ல, குரு பார்த்தால் கோடி நன்மை. எப்படிப்பட்ட தோஷமா இருந்தாலும் சரி, குரு பகவானுக்கு மட்டும்தான் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. அப்ப கும்பராசிக்காரங்களுக்கு குரு யாருக்கு லக்கா இருக்கோ, இந்த பாத சனி அப்படியே பணசனியா மாறிடும். என்ன மாறும்? பணசனி. பாதசனி பணசனியா மாறக்கூடிய அமைப்பு வரும். பணம், பொருளாதார வருமானம் பயங்கரமா இருக்கும் கும்பராசிக்காரர்கள். இப்ப நகையோ பணமோ பொருளோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த இந்த சனி பயிற்சியில வாங்கக்கூடிய அமைப்பு யாருக்கு வருது? கும்பராசிக்கு வருதுங்க. பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், அரசாங்க வேலை எழுதுறவங்க ஜாதகத்தோட லக்கணத்தோட தொடர்பு இருந்தா அரசாங்க வேலை தைரியமா எழுதுங்க. எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கட்டும், உங்கள் பக்கம் தீர்ப்பு. வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே சரி பண்ணக்கூடிய அமைப்பு வருது. இப்ப வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே நீங்க பண்ணிக்கணும். இந்த காலகட்டத்துல சுப செலவா பண்ணணும். இடத்துல காசை போடுங்க, வீட்டுல காசை போடுங்க, பூமியில காசை போடுங்க. அந்த பிளான் தான் மைண்ட்ல ஓடும். ஏன்னா சனி பகவான் 3ஆம் பார்வையா, சிறப்பு பார்வையா 4ஆம் இடத்தை பாக்குறார்.
வண்டி வாகனம் ஆடம்பர சொகுசு காரு சொகுசு பொங்கலா இது எல்லாமே இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு இட பிரச்சனை கோர்ட்டுக்கு வழக்கு பிரச்சனை உங்க பக்கம் சாதமா வரும். எங்க போய் நீங்க வேலை பார்த்தாலும் வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும். பார்த்துக்கு நல்ல ஒரு வேலை உத்தியோக அனுபவம் இருக்கும். கணவன் மனைவிகளை ஒற்றுமை நல்லா இருக்கும். காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையுமே கிடையாது. நீங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய நேரம் வருது பார்த்துங்க. இந்த காலகட்டத்துல காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் பொதுமக்களுடைய தொடர்பு இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் பெருங்கொண்ட பண லாபம் சந்தோஷம் நல்லா இருக்கும். தந்தையோட தொடர்பு தாயில் சந்தை தொடர்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். கமிஷன் ஏஜென்சி சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய பேர் லாட்ரி யோகம் கிடைக்குமா கிடைக்காத இப்ப எடுங்க கும்பராசிக்காரங்க எல்லாருமே பயங்கரமான யோகம் இருக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து திசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணி பிற கண்டிப்பா 100% வெற்றி கிடைக்கும். நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த நேரம் கும்பராசிக்கு பார்த்துங்க. பூர்வீக சொத்து பூர்வீக இடம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே கைக்கூடி வருங்க. தொழில மட்டும் பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும். புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஏழரை பாதிக்கா நல்லா இருக்கா கெட்டு போய் பார்த்துட்டு நீங்க முயற்சி பண்ணா தொழில் லாபத்தை கொடுப்போம். அதே மாதிரி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்ல நிறைய பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது. வெளிநாட்டுல வேலை பார்த்தா வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி பண்ணலாம். ஏன்னா உங்க ராசிக்கு ராகு வந்தா உங்களுடைய சிந்தனை எல்லாமே பிரம்மாண்டமா பெருசா சாதிக்கணும் எண்ணங்கள் அதிகமா இருக்கும். கெமிக்கல் துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். மருத்துவத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். கலப்பட சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே நல்லா இருக்கும். பெட்ரோலிய துறை நல்லா இருக்கும். அடுத்த இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும். கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஃபீல்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஃபீல்டு எல்லாமே நல்லா இருக்கும். நெருப்பு சார்ந்த துறை இரும்பு சார்ந்த துறை இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கும்பராசிக்கு டைமிங் நல்லா இருக்கு. ஜாதகத்துல தசாபதி எடுத்து பார்த்துக்குங்க. சனி பகவான் உங்க ஜாதகத்துல இருந்து லக்னத்துக்கு கெட்டு போகக்கூடாது. கெட்டு போயிருந்தா அந்த பலன் உங்களுக்கு அறவே மேட்ச் ஆகாது. நல்லா பலமா இருந்தா நல்ல ஒரு பலனை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு. அப்ப நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் வருது கும்பராசியை பொறுத்தவரை. பெண்களுக்கு நல்லா இருக்கும். விளையாட்டுத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குற. இப்ப நட்சத்திர பலன்களுடைய முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திர பிறந்த தைரியமான குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணமும் நல்ல ஒரு விடாமுயற்சி பண்ணக்கூடிய குணமும் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். நீங்க போகக்கூடிய எல்லா காரியமும் பாருங்க இப்ப வெற்றியா வரும். நீங்க போகக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றியா வரும். ஏன்னா அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு திடீர் பிரச்சனை திடீர் கண்டங்கள் ஹெல்த்ல பிரச்சனை நிறைய ஒரு தடையில சந்திச்சீங்க. இனிமே சந்திக்க மாட்டீங்க. இனிமே நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. மெயினா கட்டிடத்துறை போலீஸ் இராணுவத்துறை இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுப்பார். எந்த காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு வருது பாத்துங்க. அது படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் வேலை உத்தியோகமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சதயனத்துல பிறந்தவங்க பிரம்மாண்டமா யோசிப்பீங்க. பிரம்மாண்டமான ஒரு சிந்தனை உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். உங்களுடைய சிந்தனை எல்லாமே சூப்பரா இருக்கும். சூப்பரான ஒரு சிந்தனை லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய சிந்தனை உங்கள்ட்ட லைஃப்ல இனிமே செட்டில் ஆக போறீங்க. சுப செலவு சுபகாரியம் சுப வெற்றிகள் எல்லாமே தேடி வருது. வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் வேலை உத்தியோகத்துல மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் இது எல்லாமே சூப்பரா இருக்கு. பர்ஃபெக்டா உங்களுக்கு வேலை செய்யுது. நல்ல விஷயம் நல்ல காரியம் உங்க பக்கம் தேடி வருது. எந்த வேலையை உத்தியோகத்திலையும் நல்ல ஒரு ப்ரொமோஷன் தேடி வருது. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது. எந்த காரியம் எடுத்தாலும் சரி இனிமே தைரியமா பயப்படாம இருங்க. எல்லா பக்கம் உங்க பக்கம் வெற்றியா தான் வரும். இனிமே தோல்வியே கிடையாது. நீங்க தோல்விக்கு நீங்க முன்னாடி எல்லாமே ஏமாந்துட்டீங்க. நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் உடல் ரீதியா பாதிப்பு மருத்துவ சொல்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க. நல்ல ஒரு ஆற்றல் நல்ல ஒரு அனுகூலம் உங்க பக்கம் தேடி வருது. அடுத்து பாருங்க புரட்டாதியத்துல பிறந்தவங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணமும் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இனிமே நல்ல ஒரு அறிவாற்றல் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். மெயினா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு சார்ந்த விஷயம் நகை கடை வச்சிருக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் பணப்புலங்கிற இருக்கிறத வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றமா இருக்கும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும். வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். நிறைய குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கும். பூர்வீக சொத்து பூர்வீகம் கிடைக்கும். சுபகாரியம் சுப செலவு இந்த காலகட்டத்தில் நீங்க பண்ணக்கூடிய அமைப்பு இந்த சனி பயிற்சி அதிகமா இருக்கு. பார்த்து வரக்கூடிய சனி பகவானுடைய கிரக பயிற்சி கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.